வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருக்குறோம். எக்கனாமிக் ஜுவாலஜியோட போட்ரி ஃபார்மிங்னா என்ன, டைரி ஃபார்மிங்னா என்ன, அது கூடவே சேர்த்து ஃபிஷரிஸ்னால் எப்படி, மீட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், சிக்ஸ் எப்படிலாம் ரியர் பண்ணுறோன்ற வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி எக்கனாமிக் ஜுவாலஜியில் உள்ள நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் மீட் அண்ட் ஃபிஷரி பை ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபிஷரி பை ப்ராடக்ட்ஸில் என்னென்ன மாதிரியான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, ஸோ ஃபிஷ்ஷோட மீட்டில் என்னென்ன மாதிரியான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, அதோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னவா நம்ம யூஸ் பண்ணுறோன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்னென்ன பார்த்தோம், வாட் இஸ் ரொட்டேஷனல் கல்ச்சர்னு பார்த்தோம், கல்ச்சர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், ஃபிஷ் ஃபார்மிங் வித் லைவ் ஸ்டாக்னா என்னென்னு பார்த்தோம், டம் கம் ஃபிஷ் கல்ச்சர் தட் இஸ் டக் கம் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், சிக்கன் கம் ஃபிஷ் கல்ச்சர், பிக் கம் ஃபிஷ் கல்ச்சர், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, லைவ் ஃபீட் ஆர்கானிசம்ஸ் இன் அக்வாகல்ச்சர், மைக்ரோஆல்கே. ஸோ மைக்ரோஆல்கே, ஆர்டிமியா, வைல்ட் ஜூ பிளாங்க்டான், காப்பிபாட், டாஃப்னியா, மொயினா, நெமட்டோட்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸோட ஓவர்வியூவாக நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ் மீட் என்ன, நியூட்ரிட்டிவ் ப்ரொஃபைல் ஆஃப் ஃபிஷ் என்ன, ஃபிஷரிஸோட பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஃபிஷ் மீல், ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் லிவர் ஆயில், ஃபிஷ் ஷில்லேஜ், ஃபிஷ் ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட், கைட்டின்னா என்ன, ஜெலாட்டின்னா என்ன, இன்சுலின், ஃபிஷ் ஆல்புமின், கொலாஜன், ஃபிஷ் க்ளூ, பியோலெசன்ஸ், ஸ்குவாலின், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ் மீட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ் மீட். ஃபிஷ்ஷோட மீட்டில் என்னென்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் இருக்குது. ஃபிஷ் இஸ் கன்சியூம்டு பை மெனி அனிமல் ஸ்பீசிஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸை தாண்டியும் நிறைய அனிமல் ஸ்பீசிஸும் என்ன பண்ணுது, ஃபிஷ்ஷை சாப்பிடுது. 3/4 ஆஃப் எர்த் ஆர் கவர்ட் பை வாட்டர். ஸோ எர்த்தோட 3 பங்கு எப்படி தான் இருக்குது, வாட்டரால் கவர் ஆகிப்பட்டு தான் இருக்குது. So fish has been an important part adding the diet of humans in almost all the countries world since the dawn of the time. So உலகம் கொஞ்சம் புத்துணர்ச்சி படுறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூணு பகுதி தண்ணீரில் மீன்கள் அதிகமாக வசிக்க ஆரம்பிச்சுது. ஸோ மீன்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேர்ல்டு டான் டைம், தட் இஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வளர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ்லேயும் இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபிஷ்ன்றது என்னது, ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன். ஸோ அண்ட் அதோட அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஸோ பெட்டர் ஃபார் ஃபிஷ் இன் கம்பேரிஷன் டு அதர் அனிமல் ப்ரோட்டீன் சோர்சஸ். ஸோ அதோட அஃபோர்டபிலிட்டி, அதோட வாங்கக்கூடிய விலையும், அதோட அவைலபிலிட்டி, அதோட தன்மையும் எப்படி இருக்குது, ரொம்ப பெட்டராக இருக்கனால நம்ம மிச்ச அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸை விட இதை அதிகமாகவே கன்சியூம் பண்ணுறோம். ஃபிஷ் serves as the health food for the affluent world owing to the fish oils which are not in polyunsaturated fatty acids. ஸோ சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்களாம், பியூஃபான்னு சொல்லுவோம். ஸோ polyunsaturated fatty acid யூஸ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நம்ம யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய், இந்த ரீஃபைண்ட் ஆயில், இந்த மாதிரி இதிலெல்லாம் இந்த polyunsaturated fatty acids இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷ் ஆயில்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு ஹெல்தி ஃபுட்டாக, ஸோ அஃப்ளூயண்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஸ்பெஷலி omega-3 PUFA, and at the same time it is health food for the people in the other extreme of the nutrition scale owing to proteins, oils, vitamins and minerals and the benefits associated with the consumption of the small indigenous fishes. So குட்டியா ஸ்மாலாக இண்டிஜினஸ் ஃபிஷ்ஷஸ், குட்டி கம்மா மீன், அந்த குளத்து மீன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீன்கள்லாம் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, வைட்டமின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு என்ன கிடைக்குதா, உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக போய் சேருது. ஸோ அதில் என்ன இருக்குது, அது ஒரு ஹெல்த் ஃபுட்டாக இருக்குது. ஸோ 3 பியூஃபா இருக்குது. ஃபிஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹியூமன் டயட். ஸோ ஹியூமன் டயட்டோட இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் யார், இந்த ஃபிஷ். ஸோ மோர் தென் 50% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனில் ஃபிஷ் ஈட்டிங் இருக்குது. ஸோ சம் ஸ்டேட்ஸ் லைக் அஸ்ஸாம், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, கோவா, கேரளா, இதெல்லாம் 90% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்களாம், ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றாங்களாமா. ஸோ ஃபிஷ் கண்டெயின் ப்ரோட்டீன்ஸ், அதர் ஃபிஷ்ஷில் என்ன இருக்குது, ப்ரோட்டீன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா நிறைய நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, வெரி லோ லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் ஃபிஷ் வந்து 15% 20% வரைக்கும் வேரி ஆகலாம். Fish protein contain the essential amino acid in the required proportion and thus improve overall protein quality of the mixed diet. So fish protein என்ன பண்ணுது, நிறைய essential amino acids எனக்கு நிறைய அதில் கிடைக்குது. ஸோ required proportionல எனக்கு இருக்குது. ஸோ என்னோட ஓவரால் ப்ரோட்டீன் எனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற
இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் 10% எனக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு அந்த 10% நான் இந்த மீன் சாப்பிட்றதுனால என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியுது. The superior nutritional quality of fish species, that is fish lipids, oils is well known. ஸோ ஒரு ஃபிஷ் லிப்பிடில் ஆயிலில் எவ்வளோ வகையான நியூட்ரிஷனல் குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஃபிஷ் லிப்பிட்ஸ் டிஃபர் கிரேட்லி ஃப்ரம் மம்மாலியன் லிப்பிட்ஸ் இன் தட் தே இன்க்ளூட் அப் டு 40% ஆஃப் த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், தட் இஸ் C14 and C22, that are highly unsaturated and contain 5 or 6 carbon double bonds. தட் இஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மித்த லிப்பிட்ஸ் அதாவது ஹியூமனில் இருக்க மம்மாலியன்ஸ், தட் இஸ் பால் கொடுக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் நம்ம மேமல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட லிப்பிடில் என்ன இருக்குதாம், அதிகமான லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது, அதில் நிறைய டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பு எதுக்கு இருக்குதான், ஃபிஷ் லிப்பிட்ஸ்க்கு இருக்குதாமா. Fish is a good source of vitamin B complex, and the species with good amount of liver oils are good source of fat soluble vitamins A and D. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபிஷ்ஷில் குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் முடித்தோன்னே வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீசிஸ் இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால லிவர் ஆயில்ஸும் இதில் நல்லா கிடைக்குது. ஸோ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் சாலுபிள் விட்டமின் ஏ அண்ட் டிக்கு ரொம்பவே ஒரு குட் சோர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ் இஸ் பர்டிகுலரி ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் மினரல் தான். ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், அயன், காப்பர், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் லைக் செலினியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ பிசைட் சால்ட் வாட்டர் ஃபிஷ் கண்டென்ஸ் ஹை லெவல்ஸ் ஆஃப் அயடின் ஆல்சோ. ஸோ சால்ட் வாட்டர் உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட அயோடின் என்னவா இருக்கா, அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் fish is a good source of all nutrients except carbohydrates and vitamin C. ஸோ ஃபிஷ்ஷில் என்ன இருக்குது, நிறைய வகையான கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, வைட்டமின் சியும் இருக்குது, நிறைய வகையான நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ சம் இன்லேண்ட் ஃபிஷ்ஷஸ் ஸ்பீசிஸ் லைக் சிங்கி. ஸோ நிறைய வகையான இன்லேண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று சிங்கி. ஸோ ஹெட்ரோப்னெஸ்டஸ் ஃபாசிலிஸ், மகுர், கிளாரியஸ் பட்ராக்கஸ், மியூரல்ஸ், சன்னா ஸ்பீசிஸ், கொய், அனபாஸ் டெஸ்டுடினியஸ் ஆர் known have the therapeutic properties. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கான், therapeutic properties, that is நோயை குணப்படுத்துகிற சக்திகள் இவங்க இந்த மாதிரி மீன்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பயோகெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷில் எவ்வளோ பயோகெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும் அப்படின்னா, மாய்ஸ்சர் ஈரப்பதம் எவ்வளோ இருக்கணும், 65% 80% இருக்கணும், தட் இஸ் 65 to 80% இருக்கணும். ப்ரோட்டீன் 15 to 20%, ஃபேட்டு 5 to 20%, ஆஷு 0.5 to 2% வரைக்கும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஸோ வாட் இஸ் ப்ரோட்டீன்ஸ், என்னென்ன மாதிரிலாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் எசென்ஷியல் ப்ரோட்டீனும் இருக்குது, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் யார், இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் எல்லாமே என்ன தான் சேர்ந்து ப்ரோட்டீன் எதாவது கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, பிளாக் ஆகி ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் நெசசரி. எதுக்காக ப்ரோட்டீன் பயோசிந்தசிஸ் தேவைப்படுது, நெசசரி போத் ஃபார் growth of infants. ஸோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் யாருக்கு தேவைப்படுது, குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ சில்ட்ரன்ஸுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டர்ன் ஆஃப் த பாடி ப்ரோட்டீன் நூடுல்ஸ் இந்த அடல்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து ப்ரோட்டீன் இதுலேருந்து கிடைக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ அடல்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாடி ரொம்ப வீக் ஆகிட்ருக்கும். ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்டாக அமினோ ஆசிட் ஆர் ப்ரிகாசர்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணுது, precursors of hormones, that is adrenaline, noradrenaline, polypherins, many other biochemicals and secondary metabolites. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஹார்மோன்ஸ்க்கு இந்த அமினோ ஆசிட் என்ன ஒரு ப்ரிகாசராக இருக்குது, ஒரு ஹெல்ப் பண்ணுது, நிறைய விதங்களில் ஒரு சுரபியாக அது ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அட்ரினலினுக்கு, நார்அட்ரினலின், பாரிஃபரன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பயோகெமிக்கல் மாலிக்யூல்ஸ்க்கு ஒரு செகண்டரி மெட்டபோலைட்டாக, தட் இஸ் அடுத்த கட்ட ஒரு ஹார்மோன்ஸாக இது என்ன இருந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், thirdly, amino acid contribute a minor but significant fraction of the total daily energy requirement of the body via oxidation and it is carbon skeletons. ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்க, அமினோ ஆசிடு கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அது என்னவா, டோட்டல் டெய்லி எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த பாடி. என்ன சொல்கிறாங்க, நம்ம பாடியோட மொத்த எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கெலிட்டான்ஸ்க்கு. ஸோ ஸ்கெலிட்டானுக்கு என்ன தேவை,
ஆக்சிஜன் தேவை. நம்மளோட எலும்புகளுக்கு தேவையான ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், thus இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ ப்ரோட்டீன்ஸ் என்ன, நம்மளோட க்ரோத்துக்கு, எதனால நம்ம எலும்புகள் வளர்ந்தால் தானே நம்ம வளர்ந்தோன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஓன் அவுட் டிஷ்யூஸ், ஸோ கிழிந்து போன சதைகளை சேர்க்கறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கும், நிறைய என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட பாடிக்கு என்னென்னலாம் ஹார்மோன்ஸ் தேவையோ, அதை அட்ரினலின், நார் அட்ரினலின் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரப்பிகள்லாம் நமக்கு தேவையோ அதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ fish is an important source of quality animal proteins, and it has been reported that is fish has greater satiety effect than other sources of the animal proteins like beef and chicken. So satiety effect, so what is that அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அனிமல் ப்ரோட்டீன்ஸை கம்பேர் பண்ணுறதோட தட் இஸ் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்கே இருக்கிற ப்ரோட்டீன் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போது நான் அதிகமாக ஃபிஷ் எடுத்துக்கிறனால எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதர் தென் தட் ஐ எம் வெரி நார்மல், எனக்கு அதிக சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் நான் சிக்கன் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். தட் மீன்ஸ் ஐ கேன் பி ஒபீஸ், என்னால் ரொம்ப வெயிட் போட முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி ஃபிஷ் இஸ் பெட்டர்னு. So next one is fatty acids. So fish oils. So 3 types of fatty acids இருக்கு. Saturated fatty acid, monounsaturated fatty acid, polyunsaturated fatty acids இருக்கு. The first two எல்லாமே endogenous, but third one is cannot be synthesized by the humans from the other components by any non-biochemical pathways and therefore must be obtained from the diet. ஸோ நம்ம உடம்புல, நம்மளோட ஒரு ஹியூமனோட பாடியில் 2 வகையான இதை மட்டும் தான் என்ன பண்ண முடியுது, நம்மளால் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியுது. தட் இஸ் நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணுது. எதை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் மட்டும்தான் நம்ம உடம்பு தன்னால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியுது. பட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஹைலி காம்ப்ளெக்ஸ் பயோமாலிகூல்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த நாமன்க்ளேச்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் தம். ஸோ ஃபேட்டி ஆசிட்ன்றது ஒரு ஹைலி காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் லிப்பிட்ஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வகையான காம்பவுண்ட்ஸ் அங்கே இருக்கிறனால ஸோ அதோட நாமன்க்ளேச்சர் என்ன, அது எப்படி அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பை பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிஷ் ஆயில். ஸோ ஃபிஷ் ஆயிலை நான் கன்சியூம் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் குரூப்பு என்னென்னதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதை தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ பீடியாட்ரிக், குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்தும் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம், ஸோ டெஃபிசிட்னு சொல்லலாம். ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ்னு ஓவர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவங்களால நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ அடல்ட்ஸில் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், தட் இஸ் ஹார்ட் அட்டாக்கு, ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸோ நம்ம அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸ்லாம் வருது. ஸோ ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் ஆல்சோ எ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ ஹைப்பர் டென்ஷன், கோவம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, இடியோபேத்தட்டிக் ஆலிகோஆஸ்தெனோரோசோ ஜூஓஸ்பெர்மியா. ஸோ இந்த டிசீஸும் வருது. ஸோ உங்களோட செகண்ட் ஹோம்ஒர்க்கு இந்த டிசீஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. ஜூஓஸ்பெர்மியா அங்கேயே இருக்குது. ஸோ அந்த க்ளூ வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜெரியாட்டிக். ஸோ ஜெரியாட்டிக்னா என்ன, டிமென்ஷியா, மூட் டிஸார்டர், ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன், அல்சீமர்ஸ் டிசீஸ். ஸோ ஜெரியாட்டிக் பீப்புள்ஸுக்கு என்னென்னலாம் வருதான், டிமென்ஷியா வருது. ஸோ தட் இஸ் டிமென்ஷியானா என்னது, நாளாக வயசாக அவங்களுக்கு என்ன ஆகும், நர்வோட ஷீட்ஸ் எல்லாமே அடல்ட் ஆகி அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிடுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கூட மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிமென்ஷியான்னு சொல்கிறோம். தட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மூட் டிஸார்டர். ஸோ ஒரு டைம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னொரு டைம் வந்து ரொம்பவே சோகமாக இருப்பாங்க. ஸோ மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஜெரியாட்டிக். ஸோ ஜெரியாட்டிக் பீப்புள்ஸுக்கு கூட இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மூட் டிஸார்டர் இருக்குது. ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன், தட் இஸ் ஐ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் க்யூர் பண்ணுது. ஸோ அல்சீமர்ஸ் டிசீஸ். ஸோ அல்சீமர்ஸ் இருந்தால் டிமென்ஷியா நமக்கு கூடவே வந்துடும். ஸோ அல்சீமர்ஸ்ன்றது ஞாபகம் மருதி. ஸோ ஃப்ரீக்வெண்ட் மெமரி லாஸ் தான் சொல்கிறோம். ஸோ ஜெரியாட்டிக் பீப்புள்ஸ், தட் இஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வரக்கூடிய
நோய்கள் தான் இது எல்லாமே. ஃபிஷ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இதோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ எசென்ஷியல் டயட்ரி எலமெண்ட்டாகவும் இதெல்லாம் நமக்கு எப்படி தேவை, ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் இருந்தாலும் சரி. ஸோ இதில் நிறைய என்ன இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாடி என்ன பண்ண தேவையில்லை, எதெல்லாம் வெளியே இருந்து எடுத்துக்கணுமோ அது எல்லாமே இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் நமக்கு கிடைக்குது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன, பேர்லேயே மைக்ரோ இருக்குது. ஸோ நமக்கு ஸ்மால் அமௌண்ட்டில் கிடைச்சா போதும். ஸோ அதோட இதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் என்சைம் கோஃபேக்டர் ஆர் ஆக்ட் அஸ் கோஎன்சைம்ஸ் இன் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ் இஸ் வைட்டல் ஃபார் சர்வைவல், க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் எய்தர் பயோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்சைம். ஒரு என்சைமோட பயோ காம்பனண்ட்டாகவும் அது இருக்குது. ஸோ நிறைய கோ என்சைம்ஸ். ஸோ மைக்ரோ இப்போ எனக்கு ஒரு வைட்டமின் தேவை, ஒரு மினரல் தேவை. ஸோ எனக்கு இங்கே ஒரு கோ என்சைமாகவும் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் எனக்கு ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ எனக்கு வைட்டமின் எங்கே தேவை, எனக்கு எந்த இடத்துக்கு தேவைன்றதை பார்த்து என்னோட சர்வைவலுக்கும் என்னோட க்ரோத்துக்கும் என்னோட ரீப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வைட்டமின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ADEK, வைட்டமின் A, வைட்டமின் D, வைட்டமின் E அண்ட் வைட்டமின் K இருக்குது. அஸ் வெல் அஸ் தைமின் இருக்குது, ரிபோஃப்ளவின் இருக்குது, நியாசின் இருக்குது, விட்டமின் B1, B2 அண்ட் B3 இருக்குது. ஸோ விட்டமின் C இருக்குது அண்ட் மினரல்ஸ் லைக் காப்பர், அயான், ஜிங்க், செலினியம், அயோடின், மக்னீசியம், கோபால்ட், மக்னீஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ மேக்ரோ மினரல்ஸ் லைக் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி கண்டிஷன்ஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட் அமாங் 2 பில்லியன் பீப்புள் இன் டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ ஆல்ரெடி டெவலப் ஆன கண்ட்ரீஸும் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரிலையும் என்ன அதிகமாக இருக்குதா, மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி, தட் இஸ் விட்டமின் குறைபாடு, மினரல்ஸ் குறைபாடு இதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம அதிகமாக இருக்கும்போது சால்வ் ஆக முடியும் அப்படின்றதுல ஒரு கண்டெக்ஸ்ட்ல இங்கே சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், these are silent epidemics of vitamin and mineral deficiency affecting people all genders and ages as well as certain risk groups. ஸோ அந்த certain risk groupsனா யார், ஆல்ரெடி நோய் வந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு சைலண்ட் எபிடமிக்காக இருக்குது, அவங்கள அதிகமாக பாதிக்குது. ஸோ வைட்டமின் மினரல் குறைபாடு அவ்வளோ அதிகமாக அவங்கள பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். த மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபிஷ் இன்க்ளூட் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயோடின் இருக்குது, தட் இஸ் மெரைன் ஃபிஷ்ல அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, செலினியம் இருக்குது, ஃப்ளூரைன் இருக்குது. ஸோ தீஸ் மினரல்ஸ் ஆர் ஹைலி பயோ அவைலபிள், மீனிங் தட் தே ஆர் ஈஸிலி அப்சார்ப்டு பை த பாடி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மினரல்ஸ் எல்லாமே பயோ அவைலபிளாக இருக்குதாம்மா. ஸோ வாட் இஸ் பயோ அவைலபிள், ஏன் உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு தன்மையுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷரி பை ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷரியோட பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷ் அஸ் அ ஃபுட். ஃபிஷ்ஷை நான் ஒரு சாப்பாடாக கன்சியூம் பண்ணிக்கும் போது எனக்கு என்ன இருக்குது, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்சலைட் ஃபுட் கம்யூனிட்டிஸ். ஸோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஃபுட்டு. ஸோ கிரேட் வெரைட்டிஸ் ஆஃப் வேஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ், நம்ம எப்படியா வேணால் இதை செஞ்சு சாப்பிடலாம். இட் இஸ் ஜென்ரலி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் தேர் லைவ் liver, fresh chilled, live, fresh chilled, frozen, heat treated, fermented, dried, smoke salted, pickled, boiled, fried, freeze dried, minced, powdered, canned as a combination of two or more of these forms. ஸோ என்ன பண்ணலாம், நான் ஃபிஷ்ஷை வெறும் உயிரோடவும் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றேன், தட் இஸ் சில் பண்ணியும் சாப்பிட்றேன், ஃப்ராஸ் பண்ணியும் சாப்பிட்றேன், பாயில் பண்ணி சாப்பிட்றேன், பிக்கிள் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றேன், ஸ்மோக் சால்டட் தட் இஸ் நான் ஸ்மோக் பண்ணி சாப்பிட்றேன், ஃபர்மெண்டட் பண்ணி பதப்படுத்தி சாப்பிட்றேன், ஹீட் ட்ரீட் பண்ணி சாப்பிட்றேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன், ஃப்ரீஸ் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி நிறையா வகையாக நான் இந்த ஃபிஷ்ஷை நான் என்ன பண்ணுறேன், மாற்றி நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ ட்ரேட் இன் லைவ் ஃபிஷ் இஸ் ஸ்பெஷல். ஸோ லைவ் ஃபிஷ் உயிருள்ள இந்த ஃபிஷ்ஷை நான் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷல். பர்டிகுலராக எங்கே இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, அங்கே சைனாலையும். ட்ரேட் இஸ் நாட் ஃபார்மலி ரெகுலேட்டட் பட் பேஸ்ட் ஆன் த ட்ரெடிஷன். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிஷ்ஷை விற்கக்கூடாது, மீன் விற்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல நம்மளோட ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ட்ராபிக்கல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ஸில் என்ன இருக்குதாமா, quality deterioration, single post harvest losses occur because of inadequate use of ice, long supply chains, poor access to roads and electricity, and inadequate infrastructure and services in the physical markets. So tropical ambient temperature, that is most போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் அக்வேர் ஆகுது. தட் இஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஸ் உறைந்து போன பகுதிகளெலாம் என்ன ஆகுதாமா, நார்மலாக அந்த ஐஸை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியல. தட் இஸ் நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒன்று ரொம்பவே கூலிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ்லையும், இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு ஐஸே இல்லாத ஒரு பாலைவனங்கள் மாதிரி ஏரியாலையும். தட் இஸ் ஐம் கம்பேரிங் த டெம்பரேச்சர் டு தட் லைவ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையுமே என்ன ஆகுதா அப்படின்னா, இந்த
ஃபிஷ்ஷை ப்ராப்பராக பாதுகாக்கிறதுக்கு ஐஸு கிடையாது, லாங் சப்ளை செயின்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரோட்ஸ் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே வச்சு இது பண்ணுறதுன்னு தெரியல. சர்வீஸ் இன் ஃபிசிக்கல் மார்க்கெட். ஸோ எப்படி போய் விற்க போகிறோம்னு தெரியல. In developing countries and supported by a pool of cheaper labor, processing is still focused on less sophisticated method and transformation such as filleting, salting, canning and drying fermentation. ஸோ 2 ஸ்லைடுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய வகையானது டேனிங் பண்ணுறது, ஸோ பிக்கல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்னுமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வரல. ஸோ ஃபில்லட்டிங், சால்ட்டிங், கேனிங், ட்ரையிங் இந்த மாதிரி ஓல்டு மெத்தட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். These traditional labor-intensive fish processing methods are a means of providing livelihood support for large numbers of people in coastal areas in many developing countries. என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு லேபர் இன்டென்சிவ் ஃபிஷ் ப்ராசஸிங் மெத்தட், எனக்கு நிறைய லேபர் தேவை, மீன் பிடிக்கணும், மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்குது, லைவ்லிஹுட் சப்போர்ட் கிடைக்குது. நிறையா பேருக்கு என்ன பண்ணுது, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. ஸோ நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் கூட இது நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஆஃபன் லிமிட்டட் அண்ட் கன்ஜெஸ்டட். ஸோ மார்க்கெட்டில் நம்ம போய் விற்கிறதுக்கும் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பெரிஷபிள் குட்ஸ், தட் இஸ் என்ன டிமாண்டில் இருக்கோ அதை மட்டும் நான் கொண்டு போய் சேர்க்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓயிங் டு தீஸ் டிஃபிஷியன்சிஸ், இவ்வளோ குறைகள் இருந்தாலும் நிறையா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கன்சியூமர் ஹேபிட்ஸு, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் சச் கண்ட்ரிஸ் மை லைவ் ஃப்ரெஷ் ஃபார்ம் ஆர் ப்ராசஸ் பை ஸ்மோக்கிங் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஸோ ஒரு நிறைய அந்த மீன் சாப்பிடக்கூடிய பகுதிகளில் மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, லைவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணியோ இல்லை ஸ்மோக் பண்ணியோ ஃபர்மெண்ட் பண்ணியோ நம்மளால கொடுக்க முடியுது. ஹவவர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கொஞ்சம் சைட் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் பதப்படுத்தி கொடுக்கறது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் பல்க் ஆஃப் ஃபிஷ் என்ன பண்ணுறாங்களாம், ஹியூமன் கன்சப்ஷனுக்கும் ஃப்ராஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ப்ரிசர்வ்டு ஃபார்ம்லேயும் வச்சிடுறாங்க. ஸோ ஃபிஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் எங்கே, நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ட் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ மீன் பிடிக்கிறோம், பொறிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய அனிமல் ஃபீட்ஸு, பர்டிகுலர் ஃபிஷ் மீல். ஸோ ஃபிஷ்ஷோட மீலை யாரே சாப்பிட்றா, ஃபிஷ்ஷே சாப்பிடுவாங்க. ஸோ பெரிய பெரிய மீன்களுக்கெல்லாம் இறையா போடுவாங்க. ஸோ 1/4 ஆஃப் த வேர்ல்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் எல்லாமே எதுக்கு தான் போகுது, நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வித் பல்க் பீங் கன்வெர்டட் இன்டு ஃபிஷ் மீல் அண்ட் ஃபிஷ் ஆயில். ஸோ நிறைய இருக்கிற பல்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதுக்கு தான் போதும், ஃபிஷ் மீலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஃபிஷ் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் தான் போகுது. ஸோ த ரிமைண்டர் மெயின்லி காஸ்டிங் லோ வேல்யூ ஃபிஷ்ஷு லார்ஜ்லி யூட்டிலைஸ்ட் அஸ் டைரக்ட் ஃபீட் இன் அக்வாகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக். ஸோ ரொம்பவே இந்த ரொம்ப கம்மியான விலைக்கு போகக்கூடிய மீன்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அக்வாகல்ச்சர்லையும் லைஃப் ஸ்டாக்களுக்கும் உணவுகளாக போட்டுருவாங்க. ஸோ அனதர் எமர்ஜிங் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிஷ் என்னென்ன அப்படின்னா, கிரஸ்டேஷியன்ஸ் அண்ட் அதர் மெரைன் ஆர்கானிசம்ஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் ஃபார் த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ கிரஸ்டேஷியன்ஸு, ஸோ அது கூடவே சேர்ந்து நிறைய மெரைன் ஆர்கானிசம்ஸ் என்னவா, இது எல்லாமே ஒரு பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் ஃபார் த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ பயோ ஆக்டிவ்னா என்னது, அதுக்கிட்ட நிறைய காம்பவுண்ட் தன்மைகள் இருக்கும். என்ன தன்மை, ஆன்டி கேன்சர் சொல்லலாம், ஆன்டி ஃபங்கல் சொல்லலாம், இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பயோ ஆக்டிவ் மாலிகுலை வெளிப்படுத்துகிற மாதிரி இது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷ் மீல். ஸோ வாட் இஸ் ஃபிஷ் மீல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக லைஃப் ஸ்டாக் ஃபீட் சப்ளிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இதில் நிறைய குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது, லைசின் அதிகமாக இருக்குது, மீத்தியோனைன், சிஸ்டைன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே 3 எசென்ஷியல் அமினோ ஆசிட் விச் இஸ் அனிமல் பாடிஸ் கேன் நாட் சிந்தசைஸ். ஸோ இந்த பாடிஸ் எல்லாமே என்ன பண்ணுமா, அனிமலோட பாடிஸில் நம்மளால் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியாது. இட் இஸ் ஆல்சோ குட் சோர்ஸ் ஆஃப் குரூப் பி வைட்டமின்ஸ் லைக் சைனோகுளோபாலமின் இருக்குது, காலின், நியாசின், பேண்டதெனிக் ஆசிட் அண்ட் ரிபோஃப்ளோவின்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபிஷ் மீல் இது வந்து என்னவா, ரிச் இன் மினரல்ஸ் லைக் கால்சியம், பாஸ்பரஸ், காப்பர், அயன். ஸோ ஆல்சோ த சோர்ஸ் ஆஃப் ட்ரேஸ் எலமெண்ட். ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், காப்பர், அயன் அதிகமாக இருக்குது. ட்ரேஸ் எலமெண்ட்ஸாக சில சோர்ஸஸும் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், குக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு ஸோ ட்ரை பண்ணி அது என்ன பண்ணுறோம், ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் என்ன பண்ணுறோம், கிரைண்டிங் அலாங் த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ். ஸோ அதோட உள்ளே இருக்கக்கூடிய அதோட முள் பகுதிகளும் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக கிரைண்ட் பண்ணி ப்ரோட்டீனியஸ் டிஷ்யூஸ் ஃபிஷ் ஃப்ரம் ஃபில்லிங் அண்ட் கேனிங் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்து கிரைண்ட் பண்ணி தட் இஸ் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஃபில்லட்டிங் மெத்தட், தட் இஸ்
ப்ரோட்டீன்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துரும். ஸோ யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைவ் ஸ்டாக் ஃபீடு. ஸோ என்னோட குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கோ இல்லை கோழிகளுக்கோ லைவ் ஸ்டாக்காக ஃபீட் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று அனதர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஃபிஷ் ஸ்ட்ரீம்ஸ் that have been become the very another important application because of the increasing aquaculture activities. ஸோ aquaculture activities அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் மில்ல யூஸ் ஆஃப் ஃபிஷ் மில் இஸ் இந்த ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப் ஃபீட்ஸ். அதே தான் ஃபிஷ்ஷுக்கும் ஷ்ரிம்ப் ஃபீட்ஸ்க்கும் என்னவா உணவாக போகுது. ஸோ ஹை ஃபேட் லைக் ஆன்சோவிஸு, சார்டைன்ஸு, ஹெர்ரிங்கு, மெஹண்டன்னு இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சர் ஃபிஷ் மீல். ஸோ ஃபிஷ் மீலில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபிஷ் மீலில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனதர் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ஃபிஷ் மீல் என்ன அப்படின்னா, fish and shrimp feeds that have become a very important application because of increasing aquaculture activities. ஸோ aquaculture activities அதிகமாக போயிட்டே இருக்கனால இந்த ஃபிஷ் மீலுக்கு என்ன இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஃபேட் லைக் அதே தான். ஸோ ஸ்மால் பை கேட்ச் ஃபிஷ் ஃப்ரம் ஷ்ரிம்ப் ட்ராலிங் generally not marketable as fresh fish due to various reasons like small fish size, bony nature, etc. also can be used. ஸோ ஸ்மால் பை கேட்ச் ஃபிஷ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஷிம்ப் ட்ராலிங், அதாவது நான் இறால் பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சின்ன மீன்களை போட்டு நான் எடுக்கிறேன். ஸோ ஜென்ரலி நாட் மார்க்கெட்டபிள் அஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மீன்களை இறை போட்டு பிடிக்கிற அந்த மீன்களை என்னால் இறைக்காக யூஸ் பண்ணுற அந்த மீன்களை என்னால் என்ன பண்ண முடியாது மார்க்கெட்டில் விற்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும், மீன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், போனி நேச்சர், வெறும் முள் மட்டும்தான் அதில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜுவன்லைஸ் ஆஃப் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபிஷ் processing and filleting plants, cannery waste, carcasses of fish like shark and other fish waters are also used as raw material for fish meal and oil production. So juvenilies. ஸோ ஜுவன்லீஸ்னா அது குட்டி குட்டி மீன் குட்டிகளை கூட நம்ம என்ன பண்ணுறோமா கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட்டான ஸோ வேஸ்ட், அதாவது ஃபில்லட்டிங் பிளான்ஸ், ஸோ ஃபிஷ்லேருந்து நான் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அதில் தேவையான மிச்ச கழிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கேர்கேசஸ் ஆஃப் ஃபிஷ். ஸோ கேர்கேசஸ் ஆஃப் ஃபிஷ்னானது இறந்து போன மீன், ஷார்க்கு, அதில் என்ன பண்ணுறேன் ஃபிஷ் மீல் ப்ரொடக்ஷனுக்கும் ஆயில் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் டைப் இஸ் ஃபிஷ் ஆயில்ஸ். ஸோ 2 டைப் இருக்குது, லிவர் ஆயில், பாடி ஆயில். ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில் எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தெரப்பட்டிக் பர்பஸஸ்க்கும் விட்டமின் ஏ அண்ட் எஃப் இ டிஃபிஷியன்சிக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அயான் டிஃபிஷியன்சி. ஸோ பாடி ஆயில்ஸ் ஹவ் ரீசென்ட்லி ஆன் மச் அட்டென்ஷன் பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப். ஸோ ப்யூஃபாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் பாடி ஆயில்ஸ்க்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கோம். ஸோ ஒமேகா 3 ப்யூஃபா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் எலிமெண்ட்ஸ் இன் த ஹியூமன்ஸ். ஸோ நெஞ்சு வலிக்கு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த தெரப்பட்டிக் தேர்ட் ஒன் இஸ் ஃபிஷ் லிவர் ஆயில். ஃபிஷ் லிவர் ஆயில் எப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 18th centuryலையும் ஒரு காமன் மெடிசினல் ப்ராடக்டாக வந்திருக்கு. ஸோ விட்டமின் ஏ அண்ட் டி அதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில்ஸ் அப்டைன் ஃப்ரம் கார்டு, ஹேடாக், ஷார்க், இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபிஷ் லிவர் ஆயில்ஸை நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ஹாலிபுட் அண்ட் டூனா லிவர்ஸில் எல்லாமே என்ன இருக்குது விட்டமின் ஏ, டி அதிகமாக இருக்குது. ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ், ஃபிஷ் பாடி ஆயில் கேப்சூல்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாமே என்னது கேப்சூல்ஸ் தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் இஸ் ஃபிஷ் சில்லேஜ். கேப்சூல்ஸ்னால் தெரியும்ல, மாத்திரை டேப்லெட்ஸ் தயாரிக்கிறோம். ஸோ வென் ஃபிஷ் இஸ் அவைலபிள் விச் கேன் நாட் பி யூஸ் ஃபார் டேரக்ட் கன்சம்ஷன் ஃபார் செவரல் ரீசன்ஸ், இட் குட் யூஸ் ஃபார் த ஃப்ரெஷ் மீல். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் ஒரு மீனை நம்மளால் சாப்பிட முடியலன்னா அந்த ஃபிஷ் மீலை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இஃப் மெட்டீரியல் இஸ் அவைலபிள் அட் அ பிளேஸ் வேர் there is no fish meal plant and no reasonable transport to the nearest plant, there may be severe restriction on fish meal production because of fish orders. One has to look for alternate processes. ஸோ ஃபிஷ் சில்லேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்னோட ஃபிஷ்ஷஸை வந்து என்னால் என்ன பண்ண முடியல, வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியல. வேறு இடத்துக்கு கொண்டு போனால் தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த ஃபிஷ் மீலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஒரே இடத்துல வச்சுருந்தா அதுக்கு ஆர்டர் ஸ்மெல் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த மீதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அவங்க வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்ன வழி பார்க்கணும்னு சொல்கிறாங்க, வென் அனிமல் ஃபார்ம்ஸ் ஆர் வெரி நியர் டு லேண்டிங் சென்டர்ஸ் இட் இஸ் அ ஒர்த் வைல் டு கோ ஃபார் சில்லேஜ் ப்ரொடக்ஷன். ஸோ அனிமல் ஃபார்ம்ஸ், ஸோ நான் மீனும் வளர்க்குறேன், மீன் பண்ணை இருக்குது, அங்கிட்ட அனிமல் மாட்டு பண்ணை இருக்குது, என்னமோ ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபிஷ் வில்லேஜ் வந்து நான் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் வில்லேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, defined as a product made from whole fish or parts of fishes to which no other material has been added other than acid and in which liquefaction fish is brought about enzymes already present in the fish. ஸோ ஒரு ஃபிஷ் வில்லேஜ்ன்றது ஒரு பெரிய மீன்,
இல்லை ஒரு பார்ட் ஆஃப் மீனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிடுக்காக தயாரிக்கிறோம். ஸோ லிக்விடிஃபிகேஷன் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை. ஸோ எதுக்காக நிறைய என்சைம்ஸு அந்த உடம்புல மீனோட உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகணுன்றதுக்காண்டி. ஸோ ஃபிஷ் வில்லேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் பார்ட் ஆஃப் ஃபிஷ் இருந்தோ இல்லை பார்ட் ஆஃப் ஃபிஷ்ல இருந்தோ நம்ம என்ன பண்ணுவோம், மினரல் ஆசிட் தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர்கானிக் ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஊற வச்சிடும். ஸோ என்ஜில்லிங் கேன் பி அச்சீவ்ட் பை லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் யூசிங் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஆர் ஸ்டார்டர் கல்ச்சர். ஸோ என்ஜில்லிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் ஆஃப் சுகர் மொலாசஸ் இஸ் ஆடட் டு த ஃப்ரெஷ் ஆர் ஃபிஷ் ஓஃபால். தட் இஸ் என்ன பண்ணுறோம், ஆசிட் நம்மளுக்கு லாக்டிக் ஆசிடும் அதில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபிஷ்ஷை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபிஷ் சில்லேஜ் இல்லைன்னா ஃபிஷ் ஆஃபல்னு சொல்கிறோம். ஸோ யூசஸ் ஆஃப் ஃபிஷ் சில்லேஜ் என்ன அப்படின்னா, கேட்டில் ஃபீடாக மாட்டு தீவனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எய்தர் ஹோல் மாஸாகவும் இல்லை லிக்விட் போர்ஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வென் சாலிட் ஃபீல் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சில்லேஜை வந்து ரைஸ் பிராண்ட் இல்லை அரிசி மாவோடையும் இல்லை மற்ற இன்க்ரீடியன்ஸோடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஃபிஷ் வில்லேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வாட் இஸ் இன்சுலின், வாட் இஸ் ஜெலாட்டின், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபிஷ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சுப்பீரியர் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ ஃபிஷ் நம்ம என்ன சொல்கிறோம், சுப்பீரியர் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் பி, பிகாஸ் இட் கண்டைன்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதில் ரெக்வயர்டு போர்ஷன் தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா, தப்பு, நம்ம லோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபிஷ் ப்ரோட்டீன் யூஸ்வலி லோ டைஜஸ்டிபிலிட்டி. ஸோ ஃபிஷ் ப்ரோட்டீனில் லோ டைஜஸ்டிபிலிட்டி இருக்கா, தப்பு. இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி. ஆல்தோ இது ரிச் இன் விட்டமின் சியாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவை கிடையாது, எசென்ஷியல் அமினோ ஆசிட் அதில் நிறையா இருக்குது. ஸோ அதனால அதுதான் மோர் ஸ்பெசிஃபிக் ஆன்சர். விச் நியூட்ரியன்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் லோ குவான்டிட்டி இன் ஃபிஷ். ஸோ இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன் போனதில். ஸோ லோ குவான்டிட்டியில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, லிப்பிட்ஸ் எவ்வளோ இருக்குது, மினரல்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன் ஃபிஷ் லிப்பிட்ஸ் டிஃபர் ஃப்ரம் மெமாலியன் லிப்பிட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மெமாலியனுக்கு அதிகமான லிப்பிட்ஸ் வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி கிடையாது. பட் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனால் ஃபிஷ் லிப்பிட்ஸில் என்ன இருக்கும், அதிகமாக இருக்குது. ஸோ ஹைலி அன்சாச்சுரேட்டட் வித் 5 to 6 டபுள் பாண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெரப்பட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் லிவர் ஆயில் என்னென்னது, ஸோ ஆன்சர் பி, விட்டமின் ஏ அண்ட் டி. ஸோ விட்டமின் சி யார்கிட்ட இருக்குது, பியூஃபா யார்கிட்ட இருக்குது, ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் எந்தெந்த மீனில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் கொஷின் இஸ், fish meal is considered as a high quality feed ingredient because it is rich in. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிஷ் மீலில் நம்ம என்ன சொல்கிறோம், ஹை குவாலிட்டி ஃபீடுன்னு சொல்கிறோம். ஏன், அதில் என்னென்ன அதிகமாக இருக்குது, லைசன், மித்தியோனைன், சிஸ்டினைன். ஸோ அப்போ ஸ்டார்ச் இருக்கா, குளுக்கோஸ் இருக்கா, சுக்ரோஸ் இருக்கா, விட்டமின் சி, கே இருக்கா, ஃபேட் மட்டும்தான் இருக்கான்றதையும் நீங்கள் ஃபிஷ் மீலில் போய் செக் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துடும். தட் இஸ் ஃபிஷ். அதில் இந்த